தொகை கணக்கெடுப்பு தாமதமாவதால் இந்திய மக்களுக்கு பாதிப்பா? 2021 நடத்தப்பட்டிருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்ப வரைக்கும் நடத்தப்படாமையே இருக்கு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படாததால சுமார் 14 கோடி மக்கள் உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழே சலுகைகளை பெற முடியாம தவிக்கிறதா காங்கிரஸ் எம்பி சோனியா காந்தி பேசி இருக்கிறது மூலம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான விவாதங்கள் மீண்டும் எழுந்திருக்கு. நிதி ஒதுக்கீடு முதல் இட ஒதுக்கீடு வரை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலேயே வழங்கப்படுறதா சொல்லப்படும் நிலையில மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படாததால ஏற்படும் பிரச்சனைகளை ஆராய வேண்டியிருக்கு. அதே போல மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கிறதுல இருக்கிற நடைமுறை சிக்கல்களையும் பார்க்க வேண்டியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்தணும்னு எழும் கோரிக்கைகளையும் கவனிக்க வேண்டியிருக்கு. தாமதமாகும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மக்கள் நல திட்டங்களுக்கு பாதிப்பா? மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பு சாத்தியமா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு மிக முக்கியமானதா பார்க்கப்படுது. நாட்டின் மொத்த மக்கள் தொகை, மாநிலங்களின் மக்கள் தொகை, ஆண் பெண் விகிதம், படிச்சவங்களோட எண்ணிக்கை, வறுமை கோட்டுக்கு கீழுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை உள்ளிட்டவை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமாவே அரசுக்கு தெரிய வரும். அதன் அடிப்படையிலேயே மக்கள் நல திட்டங்கள், நிதி ஒதுக்கீடு, கொள்கை முடிவுகள் உள்ளிட்டவை எடுக்கப்படும். இந்தியாவில் 1951 ஆண்டு முதல் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருது. இந்தியாவில் கடைசியா 2011 ஆண்டுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடு பெரும்பாலும் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலேயே இருக்கிறதா சொல்லப்படுறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இந்தியாவின் பொருளாதாரம் தொடர்பான பல்வேறு தரவுகளை சேகரிக்கும் நேஷனல் சாம்பிள் சர்வே மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில தான் தயாரிக்கப்படும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தாமதமாகிறது நாட்டின் பொருளாதாரத்துக்கே பிரச்சனையா முடியும்னு ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இந்தியாவில் 1931 ஆண்டு நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில தான் இப்போ வரைக்கும் இடஒதுக்கீடு மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருது. 2011 ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு. ஆனா அரசியல் காரணங்களால அதன் முடிவுகள் வெளியிடல. இந்த நிலையில இந்த முறை மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை வலுத்திருக்கு. இந்த நிலையில சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது சாத்தியமா? இது தொடர்பா அரசு என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணையில பதிலளிச்ச மத்திய அரசு சமூக பொருளாதார சாதி கணக்கெடுப்பை நடத்துவது நிர்வாக ரீதியா கடினமானதுன்னு தெரிவிச்சிருந்தது. ஒரே பட்டியல்ல பல்வேறு சாதி வகைகள் இருக்கிறதாவும், மத்திய பட்டியல்ல 2479 பிற்படுத்தப்பட்ட சாதிகள் இருக்குதுன்னும், ஆனா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பட்டியல்கள் படி 3150 சாதிகள் இருக்குதுன்னும் சுட்டிக்காட்டி சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சிக்கலான விஷயம்னு மத்திய அரசு சார்பில் சொல்லப்பட்டிருந்ததை கவனிக்க வேண்டியிருக்கு. மேலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதி தொடர்பான கேள்வியை மக்களிடம் கேட்டா சரியான பதில் கிடைக்காதுன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ், சமாஜ்வாதி, திமுக உள்ளிட்ட பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் தொடங்கி RSS வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வலியுறுத்தி வர்றதை பார்க்க முடியுது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளிவரும்னு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தெரிவிச்சிருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு அறிவிப்பு வெளியாகும் போது எல்லாம் தெரிய வரும்னு சொல்லியிருந்தார். ஆனா இப்ப வரைக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாகவும் சரி, சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாகவும் சரி, மத்திய அரசு தரப்புல இருந்து எந்த அறிவிப்பும் வெளியாகல. இது ஒரு பக்கம் இருக்க, சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தும் கட்சிகள் தாங்கள் ஆளும் மாநிலங்கள்ல பீகார், தெலுங்கானா மாநிலங்களை போல ஏன் கணக்கெடுப்பை நடத்தலங்கிற கேள்வி எழுப்பப்படுறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அரசுகள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த தயக்கம் காட்டுவதை புரிஞ்சுக்க முடிகிறதாவும் பார்க்கப்படுது. இந்த நிலையில மாநிலங்களால சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்படுறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டா இடஒதுக்கீடு சதவீதம் மாறும், சமூக ரீதியிலான வாக்குகளை சில கட்சிகளுக்கு அது பாதிக்கும்ங்கிற அடிப்படையில அரசுகள் சாதிவாரி கணக்கெடுப்பை தவிர்க்கிறதா சொல்லப்படும் நிலையில
சாதிவாரி கணக்கெடுப்பை தவிர்க்கும் நோக்கத்துல தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தாமதப்படுத்தப்படுதா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்படுது. ஆனா மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தாம 2011 அடிப்படையிலேயே திட்டங்களை வகுக்கிறது மக்கள் நல திட்டங்களோட நோக்கத்தை பாதிக்கும்ங்கிறத கருத்துல கொண்டு சீக்கிரமே மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளையாவது விரைந்து தொடங்கணுங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு.